இசை பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பு வணக்கங்கள். கடந்த எபிசோடில் இந்த இசைக்கு மூலாதாரமான ஒலி எங்கிருந்து வருகிறது என்பது பற்றி பார்த்தோம். அது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய பேரிரைச்சலாக இருப்பதை அறிந்தோம். அதனில் எரிச்சலூட்டக்கூடிய பகுதியை நீக்கிவிட்டு இதமான இனிமை தரக்கூடிய பகுதியை கீதம் என்று அறிந்தோம். இந்த கீதத்திற்கு ஆதாரமாக உள்ள அந்த பகுதியானது சிறு சிறு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த சிறு கூறுகள் தொனி என்றோ சுருதி என்றோ ஸ்வரங்கள் என்றோ பெயரிடப்படுவதாக கூறுகிறார்கள். ஆகவே இந்த ஒட்டுமொத்தமாக இனிமை தரக்கூடிய இந்த ஒலியானது இந்த நிலையிலிருந்து நாம் ஸ்வரங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாக அறிவோம். இந்த ஸ்வரங்கள் அவ்வாறாக மேலோட்டமாக அவர்களின் அனுபவத்தில் பிரிக்கப்படும் போது 7 ஸ்வரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவைகள் ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என்று 7 ஸ்வரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 7 ஸ்வரங்களும் ஷட்ஜத்தில் ஆரம்பித்து நிஷாதம் வரை படிப்படியாக ஏறிச் செல்வதை அறிகின்றோம். இந்த சிறு சிறு கூறுகள் வெவ்வேறு விதமாக கலக்கப்படுவதன் வாயிலாக வெவ்வேறு வகையான ராகங்களோ இனிமையை தரக்கூடிய பாடல்களோ தோற்றுவிக்கப்படுகின்றன என்பதை பற்றி அறிய வேண்டும். இந்த 7 ஸ்வரங்களாக பிரிக்கப்பட்டுவது மேலோட்டமானது. ஏனென்றால் இது மேலும் பகுக்கப்பட உள்ளது. இந்த 7 ஸ்வரங்கள் இணைக்கப்பட்டுள்ள அடிப்படையில் இந்த தாய் ராகங்கள் என்பது வகைப்படுத்தப்பட்டு அவைகள் 12 சக்கரங்களில் வைக்கப்பட்டு அவைகளுக்கு பெயரிடப்பட்டு கோவிந்தாச்சாரியார் என்பவரின் காலத்திலிருந்து தெளிவாக அது பின்பற்றப்பட்டு வந்தது. இது பற்றி ஏற்கனவே நம்முடைய இந்த இசைத்தேடல் யதார்த்த இசைத்தேடல் எபிசோடுகளுக்கு முன்னதாக விளக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி சென்று பார்க்கவும். இந்த 7 ஸ்வரங்களும் சிறு சிறு கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் தோற்றுவிக்கும் இந்த ஒலியானது ஒவ்வொரு விலங்கினத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. அதாவது அவைகள் கத்தும் போதோ கூவும் போதோ என்ன ஒலியை இசைக்குமோ அதன் அடிப்படையில் இவைகள் ஒத்துப்போகின்றன என்பதனால் அவற்றின் பெயரை வைத்து இந்த ஸ்வரங்களானது பெயரிடப்படுகின்றன. உதாரணமாக இந்த 240 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை நமது செவி உணரும் என்று கூறியிருந்தோம். இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த ஸ்வரங்கள் 240 முதல் 440 ஹெர்ட்ஸ் வரை பிரிக்கப்படுகிறது. இவ்வாறாக இந்த ஷட்ஜம் என்ற இந்த முதல் ஸ்வரம் 240 ஹெர்ட்ஸ் முதல் 270 ஹெர்ட்ஸ் வரை அலைநீளம் கொண்டவையாக உள்ளது. இந்த ரிஷபம் என்பது 270 முதல் 300 ஹெர்ட்ஸ் வரை அலைநீளம் கொண்டதாக விளங்குகிறது. இந்த காந்தாரம் என்பது 300 ஹெர்ட்ஸ் முதல் 340 ஹெர்ட்ஸ் வரை அலைநீளம் கொண்டதாக விளங்குகிறது. இந்த மத்தியமம் என்பது 340 முதல் 360 ஹெர்ட்ஸ் வரை தாங்கியிருப்பதாக தெரிகிறது. இந்த பஞ்சமம் என்பது 300 முதல் 360 முதல் 400 ஹெர்ட்ஸ் வரை அலைநீளம் கொண்டதாக விளக்குகிறது. இந்த தைவதம் என்பது 400 முதல் 440 ஹெர்ட்ஸ் வரை அலைநீளம் கொண்டதாக விளங்குகிறது. இந்த யானை பிளிரல் 440க்கு மேல் 470 வரையான அலைநீளத்தை கொண்ட பகுதியாக விளங்குகிறது. இந்த வெவ்வேறு அலைநீளம் கொண்ட பகுதிகள் ஒலிக்கப்படும் போது வெவ்வேறு விதமான உணர்வுகளை நமது மனதில் ஏற்படுத்தும். ஆகவே இவ்வாறாக இந்த 370க்கு மேல் செல்லும்போது மறுபடியும் இதே அடிப்படையில் 30 ஹெர்ட்ஸ்களாக மேல் அடுத்த ஸ்தாயியில் இந்த ஸ்வரங்கள் பிரிக்கப்படுகின்றன. இவ்வாறு இந்த ஸ்வரங்கள் பிரிக்கப்படுவது நமது முன்னோர்கள் நமது முந்தைய சங்கீத வித்வான்களால் சுயமாக அவர்களால் குரல் எழுப்பப்பட்டு அதனில் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அது தீர்மானிக்கப்பட்டு எல்லோராலும் பின்பற்றப்பட்டு வந்தது. நமக்கு தற்காலத்தில் மிக எளிதாக கருவிகளின் வாயிலாக இது பற்றி நாம் அறிவதால் நமக்கு ஒன்றும் சிரமம் இல்லாமல் இது பற்றி இதன் ருசியை நாம் அறிய முடிகிறது. இவ்வாறாக பார்க்கும்போது இந்த 7 ஸ்வரங்கள் சரிகம பதனிச என்பது அடிப்படை ஸ்வரங்களாக உள்ளது. இதுவே வெவ்வேறு உதாரணமாக இதனை ஸ்கேல் என்று சொல்வார்கள். இதனை ஸ்கேல் என்று கீ அல்லது ஸ்கேல் என்று சொல்வார்கள். வெஸ்டர்ன் மேற்கத்திய இசையில் இந்த முதலாவதாக நாம் சொல்லக்கூடிய இந்த வெள்ளைக்கட்டையில் வரக்கூடிய வெள்ளைக்கட்டையாக வரவற்றில் 7 கட்டைகள். முதல் கட்டைக்கு சி என்றும், இரண்டாவது டி என்றும், மூன்றாவது இ என்றும், நாலாவது எஃப் என்றும், ஐந்தாவது ஜி என்றும், ஆறாவது ஏ என்றும், ஏழாவது பி என்றும் அவர்கள் பெயரிடுகிறார்கள். எது எப்படியோ அதே அளவு அதே முறையில் ஏற்ற இறக்கம்
இவ்வாறாக பின்பற்றப்படுவதால் இசைக்கு என்பது ஒரு குழப்பம் என்பது ஏற்படுத்துவது கிடையாது. பெயர்கள் வேண்டுமென்றால் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் இது ஏற்படுத்தும் விளைவுகளுக்கு வேறுபட்ட எல்லா இசையிலும் ஒரே மாதிரியான இனிமையே நாம் இருப்பதை அறிய முடிகிறது. ஆகவே இவ்வாறு நாம் இந்த கர்நாடக சங்கீதத்தின் அடிப்படையாக உள்ள இந்த ஸ்வரங்கள் இதே ஸ்ருதிகளுக்கு இணையானவை, இதே தொனிகளுக்கு இணையானவை. இவ்வாறாக நாம் பார்க்கும்போது இந்த அடிப்படை என்பது மாறாமல் எல்லோராலும் ஒரு சேர பின்பற்றப்படுகிறது. இனிமை என்பது ஒரு சேர எல்லோராலும் இனிமை என்றால் இனிமையாக உணரப்படுகிறது. ஆகவே இந்த கர்நாடக சங்கீதத்தின் அடிப்படையான ஸ்வரங்கள் பற்றி நாம் தற்போது அறிகின்றோம். ஆகவே ஸ்வரங்கள் என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளியில் இனிமையான பகுதியை எடுத்துக்கொண்டு அது சிறு சிறு கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சிறு கூறும் விலங்கினங்களின் அடிப்படையில் அது கத்தும் அடிப்படையில் பெயரிடப்பட்டு இந்த வெவ்வேறு ஸ்வரங்களானது குறிக்கப்பட்டது. ஆகவே ஸ்வரங்கள் பற்றிய ஒரு அடிப்படையை நாம் தற்போது அறிந்துள்ளோம். இந்த ஸ்வரங்கள் பற்றி மேலும் பார்க்க வேண்டும். அடுத்த எபிசோடில் ஸ்வரங்களின் வகைகள் மற்றும் ஸ்வரங்களின் தன்மைகள் பற்றி பார்க்க உள்ளோம். ஆகவே இது பற்றி மேலும் தொடர்வதற்கு இந்த அடிப்படை யதார்த்த இசைத்தேடலுக்கு காரணமான இந்த ஹம்ஸ்வரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த ஓடும் முறை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வப்போது நாம் தோற்றுவிக்கக்கூடிய இந்த எபிசோடுகள் தங்களை இயல்பாக வந்து சேரும். பின்பற்றுவதற்கு எளிதாக இருக்கும். இது யதார்த்தமான வழி. இது ஒரு ஆசிரியத்துவம் வாய்ந்த வழி கிடையாது. யதார்த்தமாக நம்ம தேடல் கிடைக்கக்கூடிய அடிப்படையான ஞானம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு இதில் மேலும் தொடர்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.